நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும் உங்களோட மைண்ட்குள்ள. டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும், எத்தனை நாள் இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரியான பல கொஸ்டின் உங்க மைண்ட்குள்ள ஓடும். இந்த வீடியோல யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருக்க பிக்கஸ்ட் மித்தை நீ கம்ப்ளீட்லி பிரேக் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஒரு ப்ரிசைஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போறேன். இது குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி பத்தி. வாங்க டைரக்டா டாபிக் உள்ள போகலாம். நீங்க இதை எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க, ஆல் நைட்டர்ஸ் பண்ணணும்னு விஸ்பர்ஸ். ஸோ டெய்லி 12 to 14 ஹவர்ஸ் படிக்கணும்னு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல கேட்டிருப்பீங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க அதை பண்ணாத நாள்ல பெரிய கில்ட்டை கிரியேட் பண்ணுது. ஆனா ரியல் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஹவர்ஸோட வால்யூம் உங்களுக்கு சக்சஸை கொடுக்குதா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அது உங்களுக்கு உங்க ப்ராக்ரஸை ஸ்லோ பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் டேமேஜிங் மெத்தட். சிம்பிளா சொல்லணும்னா, மோர் ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் சக்சஸ்னு சொல்லி ஒரு ராங் ஈக்குவேஷன் இங்க பரவலா இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இன்கரெக்ட் இல்ல, ஜென்யூன்லி இது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ இதை கிளியரா பிரேக் பண்ணலாம். இப்போ ஃபேக்டும் ஃபிக்ஷனும் செப்பரேட் பண்ண டைம் நீங்க மில்லியன் டைம்ஸ் கேட்டிருக்கிற ஒரு காமன் அட்வைஸ். ரியலா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதை எப்படி யோசிச்சு பாருங்க. யூபிஎஸ்சி அட்டெண்டன்ஸை ரிவார்ட் பண்ணாது. யூபிஎஸ்சி ரிவார்ட் பண்றது உங்களோட அவுட்புட்டை மட்டும் தான். எக்ஸாம்பிள் நீங்க என்ன ரீகால் பண்றீங்க, என்ன ரைட் பண்றீங்க, அதை தான் யூபிஎஸ்சி பாக்குது. டெய்லி 12 hours படிக்கிறதுன்றது 6 hours டீப்பா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப யூஸ்லெஸ். கோல் சிலபஸை பாக்குறது இல்ல, அதை மைண்ட்ல ஸ்டிக் ஆகுறது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். டாப்பர்னா ஒரு மிஷின் மாதிரி நான் ஸ்டாப்பா படிப்பாங்கன்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். ஆனா இது டோட்டல் ஃபேண்டசி. சக்சஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட் டைம் இல்ல, எனர்ஜியை மேனேஜ் பண்ணுவாங்க. டெய்லி கன்சிஸ்டன்டா எஃபெக்டிவா படிக்கிறது கொஞ்ச நாள் ப்ரூட்டலா 14 மணி நேரம் படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ரிமெம்பர், இது மாரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. இன்னும் ஒரு டேஞ்சரஸ் ட்ராப் என்னன்னா, மோர் கவர் பண்ணீங்க ப்ராக்ரஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்புக்கு வருது. நிறைய படிச்சோம்னா நிறைய மார்க் அப்படின்னு. ஆனா ட்ரூத் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி ஆக்சுவலி ரேண்டம் அண்ட் சாலோ ஸ்டடிங்க பனிஷ் தான் பண்ணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், ஆனா எதுவுமே டீப்பா தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க கேரண்டியா இருங்க. அண்ட் நான் இங்க கேரண்டியா சொல்லுவேன், ப்ராப்பர் ரிவிஷனோட ஃபோக்கஸ்டு 4 hours போதும். 10 hours எய்ம்லெஸ் ரீடிங்கை விட ரொம்ப ரொம்ப பெட்டர் அது. ஸோ 14 hours ஒரு மித்னா, அப்போ மேஜிக் நம்பர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ட்ரூத் என்னன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கு இல்ல. ஹார்ஸ் நீங்க படிக்கிறது உங்க ஐடியா, உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு டிபெண்ட் ஆனது. ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணலாம் வாங்க. நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்க மெயின் கோல் என்னவா இருக்கும்னா, ஹேபிட்டை பில்ட் பண்றது, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்றது, அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜுக்கு ஜஸ்ட் 5 to 6 hours பர்ஃபெக்ட். லேட்டர் இன்டர்மீடியேட் ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 6 to 8 hours ஒரு ரேம்ப் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஃபோக்கஸ் கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்றது. ஃபைனல் அண்ட் அட்வான்ஸ் பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல நீங்க இருந்தா மட்டும் தான் நீங்க 8 to 9 hours புஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் அனாலிசிஸ்க்கு மட்டும். இப்போ ஒரு சாலிடா ஒரு 3 hours ஃபார் டெஸ்ட் போயிடும் இல்லையா, அது கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 hours நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜி ரேம்ப் அப், ப்ரொபோஸ் இல்லாம ஏர்ஸ் ஆட் பண்றது இல்ல. இப்போ நமக்கு கிளியரா தெரியுது, ரியல் டார்கெட் 6 to 8 hours ஃபோக்கஸ்ட் ஹவர்ஸா இருக்கணும். ஆனா அது டெய்லியா அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. இங்கதான் 3 block ஃபார்முலா வருது. சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நான் ஒன்னொன்னா பிரேக் பண்றேன். பிளாக் 1 என்ன அப்படின்னா, டீப் ஸ்டடி. மார்னிங்ல உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நியூ கான்செப்ட்ஸை டேக்கிள் பண்ண பழகுங்க. பிளாக் 2 ஆக்டிவ் ஒர்க். இங்க பாசிவ் ரீட் இல்ல, நோட்ஸ் எடுங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுங்க. அண்ட் பிளாக் 3 லைட் ஒர்க். டேவோட எண்ட்ல ரிவிஷன், கரண்ட் அஃபேர் மாதிரி கொஞ்சம் கம்மி மென்டல் எஃபோர்ட் தேவைப்படுற ஒர்க்கா பாருங்க. அவ்வளவுதான். 3 பிளாக் சேர்ந்தா 6 to 8 hours சாலிடா ட்ரூலி ஃபோக்கஸ்டாரா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்க நியூ டார்கெட். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது எஃபெக்டிவா மட்டும் இல்ல, லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளாவும் உங்களை வச்சுக்க முடியும். ஆனா ஒரு கொஸ்டின் வரும், நான் படிக்கிற ஹவர்ஸ் ப்ரொடக்டிவா இருக்கான்னு எப்படி தெரியும்? சிம்பிளா ஒரு ரியாலிட்டி செக் பண்ணலாம். கொஞ்சம் ஹானஸ்டா இருங்க. இந்த சயின்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், சேம் சென்டென்ஸை திரும்ப திரும்ப படிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கா அப்படின்னு யோசிங்க. நீங்க நேத்து படிச்சது இன்னைக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிங்க. கிளியர் டைரக்ஷன் இல்லாம கான்ஸ்டன்ட் கில் ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு யோசிங்க. இது எல்லாமே இருந்தா உங்க பிரெயின் சொல்லுது, ஆன்சர் மோர் ஹவர்ஸ் இல்ல, பெட்டர் குவாலிட்டியோட ஃபியூ ஹவர்ஸ் இருந்தாலே போதும். சோ இதுதான் உங்க நியூ மந்த்ரா. டேபிள்ல எவ்வளவு நேரம் உட்காருங்கன்னு மேட்டர் இல்ல, சிலபஸ் எவ்வளவு உங்களோட மைண்ட்ல இருக்குன்னு தான் முக்கியம். ரிமெம்பர், இந்த எக்ஸாம் உங்களோட பிரசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணல, உங்க ப்ரிசிஷனை தான் மெஷர் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங்ல, கிளாரிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க ரைட் பேத்ல இருப்பீங்க 100%. Thank you for watching. Do subscribe for this kind of content.